முதலமைச்சர் ஸ்டாலினின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி பயணத்தில் தமிழ்நாட்டிற்கு மொத்தம் 13,016 கோடி ரூபாய் முதலீடு ஈர்க்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணத்தில் ஹிந்துஜா குழுமம் மின்சார வாகன உற்பத்தியில் 5,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திட தமிழ்நாடு அரசுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 1000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் அஸ்ட்ராஜெனேகா நிறுவனம் சென்னையில் உள்ள உலகளாவிய கண்டுபிடிப்பு தொழில்நுட்ப மையத்தை 176 கோடி ரூபாய் முதலீட்டில் விரிவாக்கம் செய்திட புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜெர்மனியிலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான குழு 15,320 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 7,020 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணத்தால் தமிழ்நாடு பெற்ற மொத்த முதலீடு 13,016 கோடி ரூபாயாக உள்ளது என்றும், இதன் மூலம் 17,813 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாத சுப முகூர்த்த தினத்தில் கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதன் மூலம் பதிவுத்துறையில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 274.41 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணி மாத சுப முகூர்த்த தினமான 4ஆம் தேதி கூடுதல் முன்பதிவு டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதன் மூலம் பதிவுத்துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவில் ஒரே நாளில் 274.41 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி பதிவுத்துறை புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக அமைச்சர் மூர்த்தி அறிவித்துள்ளார். இதற்கு முன்பு கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி ஒரே நாளில் அரசுக்கு 272.32 கோடி வருவாய் கிடைத்தது குறிப்பிடத்தக்கது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள சீரமைப்பு பணிகள் காரணமாக எழும்பூரில் இருந்து புறப்படும் சில ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் செப்டம்பர் 11ஆம் தேதி முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை மலைக்கோட்டை விரைவு ரயில், சோழன் விரைவு ரயில், பாண்டியன் விரைவு ரயில், ராமேஸ்வரம் விரைவு ரயில் ஆகியவை இரு மார்க்கத்திலும் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் முழுமையாக நுகர்வோருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு விழிப்புடன் இருக்கும் என மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை அமல்படுத்தி பல்வேறு பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரியை மத்திய அரசு குறைத்துள்ள நிலையில், அது தொடர்பாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பியூஷ் கோயல் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தின் பலனை விவசாயிகள், இளைஞர்கள், பெண்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், நுகர்வோர் மற்றும் தொழில் முனைவோர் என அனைத்து பிரிவினரும் செப்டம்பர் 22ஆம் தேதி நவராத்திரியின் முதல் நாளில் பெறுவார்கள் என தெரிவித்தார். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு நாட்டின் வரி அமைப்பில் மிகப்பெரிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை என்றும் அவர் தெரிவித்தார். இது வணிகம் செய்வதை எளிதாக்கும் என்றும், நாட்டின் பொருளாதாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலன்கள் முழுமையாக நுகர்வோருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய மத்திய அரசு விழிப்புடன் இருக்கும் என்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை 10 நாட்களில் ஒன்றிணைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கெடு விதித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், மறப்போம் மன்னிப்போம் என்று தெரிவித்தார். வெளியே சென்றவர்களை அரவணைத்தால் மட்டும்தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியும் என்றும் குறிப்பிட்டார். எந்த நிபந்தனையும் இல்லை, ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் சொல்லி வருவதாகவும் செங்கோட்டையன் தெரிவித்தார். ஒன்றிணைக்க 10 நாள் காலக்கெடு வைத்துள்ளதாகவும், அப்படி நடக்காவிட்டால் இந்த மனநிலையில் உள்ளவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக முடிப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளப்படும் என்றும் செங்கோட்டையன் எச்சரித்தார். மறப்போம் மன்னிப்போம், வெளியே சென்றவர்களை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் களத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர, இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம். எந்த கண்டிஷனும் இல்லை, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன், நாட்டு மக்கள் நலன் கருதி, தொண்டர் நலன் கருதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடையிலும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவர்கள் ஒன்றிணைக்கப்பட வேண்டும்.
அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும். அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது. எல்லோரையும் அலையுங்கள், வெளியே சென்றவர்களை நம் கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இது நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும். விரைந்து அதை செய்யப்பட வேண்டும். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யார் இந்த மனதிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம். இதில் யார் யாரை இணைக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? அது பொதுச் செயலாளர் முடிவு செய்யலாம். அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை. வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவர்கள், அந்த முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர்கள் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன். இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன். அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மணலிலே இருக்கின்றவர்களையும் ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் மேற்கொள்வோம். 10 நாள் ட்ரை பண்ணணுங்கிறத முதல் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் பேச்சுவார்த்தை 1 மாதம் வேணால் நடக்கலாம். வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக இருக்கின்றவர்கள் பல பேர் இருக்கிறார். அவரெல்லாம் அழைத்து அங்கங்கு ஒருங்கிணைக்கிற போதுதான் நாம் மாபெரும் வெற்றியை ஈட்ட முடியும். இந்த நோக்கத்துக்காக மாவட்ட வாரியாக சுற்றுப்பயணம் போகிற மாதிரி ஏதாவது திட்டம் இருக்கா? இல்லை, அதான் 10 நாள் டைம். பிரிந்து சென்றவர்களை கட்சிக்குள் இணைக்கும் விவகாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் முடிவுக்கு தாங்கள் கட்டுப்படுவோம் என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், செங்கோட்டையன் உள்ளிட்டோர் மாற்று கருத்துக்களை முன்வைக்கின்றனர், ஆனால் இதில் முடிவெடுக்க வேண்டியவர் EPS தான் என்று கூறினார். அதுக்கு என்ன முடிவெடுக்கணும், பொதுச் செயலாளர் முடிவெடுக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல, ரைட், அதுதான் எங்களுடைய கருத்து. பொதுச் செயலாளர் அவருடைய கருத்துக்கு, அவர் சொல்லி மாற்று கருத்துக்கு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒன்றும் அதுல என்ன கருத்து என்பது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுகிறோம். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார வாகனத்தை அதிமுகவின் உண்மை தொண்டர்கள் என கூறி சிலர் முற்றுகையிட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தேர்தல் பிரச்சாரத்திற்காக உத்தமபாளையத்தில் இருந்து எடப்பாடி பழனிசாமி கம்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த போது அனுமந்தன்பட்டியில் இந்த சம்பவம் நடைபெற்றது. அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முழக்கத்துடன் பதாகைகளை ஏந்தியபடி பெண்கள் உள்ளிட்டோர் எடப்பாடி பழனிசாமியின் வாகனத்தை முற்றுகையிட முயன்றனர். உடன் இருந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தியதால் சலசலப்பு முடிவுக்கு வந்தது. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறையில் பாமக பேரூராட்சி தலைவரை வெடிகுண்டு வீசி கொலை செய்ய முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆடுதுறை பேரூராட்சி தலைவராக பொறுப்பு வகிக்கும் பாமகவை சேர்ந்த ஸ்டாலின் பேரூராட்சி அலுவலகத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் பேசிக் கொண்டிருந்துள்ளார். அப்போது அலுவலகத்திற்குள் நாட்டு வெடிகுண்டு வீசிய மர்ம கும்பல் ஸ்டாலினை தேடி அவரது அறைக்குள் வந்துள்ளனர். உடனடியாக ஸ்டாலின் கழிவறைக்குள் சென்று தப்பியுள்ளார். அவர்களை தடுக்க முயன்ற நிர்வாகிகள் 2 பேரையும் அந்த கும்பல் அரிவாளால் வெட்டியுள்ளது. ஸ்டாலினை கண்டறிய முடியாததால் அந்த கும்பல் உடனடியாக காரில் தப்பி சென்றனர்.
2 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் வெடிகுண்டு துப்பறியும் நாய் வரவழைக்கப்பட்டு வெடிக்காத 2 நாட்டு வெடிகுண்டுகளை போலீசார் மீட்டனர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வரும் சூழலில் வெடிகுண்டு வீசிய கும்பலை கைது செய்ய வலியுறுத்தி பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலையில் டயர்களை எரித்து பாமகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வெடிகுண்டு வீசி தன்னை கொலை செய்ய முயற்சிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக பேரூராட்சி தலைவர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எல்லாம் வெடிகுண்டோடு அலுவலகத்தை அடித்து வெடிகுண்டு அடிக்கிறாங்க. இதில் பல பேர் காயம் இல்லாட்டா அது ஆண்டவன் அருளால் யாருக்கு எவ்வித காயம் இல்லை. வெட்டுப்பட்ட 2 நபர்களாக இருந்தால் அவர்கள் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நடைபெற்று வருகிறது. இதே போன்ற ஒரு கொடுங்கோல் செயலானது பட்டப்பகலில் ஒரு அரசு அலுவலகத்தில் நடக்கிறது. பாதுகாப்பு இல்லாத மிகவும் வருத்தமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கிட்ட போய் கடந்த ஆண்டு போய் மனு கொடுத்தோம். அவர் பார்க்குறோம் செய்கிறோன்னு சொன்னார். கடைசி கட்டமாக நீதிமன்றம் போங்கன்னாரு. மதுரை உயர்நீதிமன்றத்தில் கேட்டும் அனுமதி கிடைக்கல. அதனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மயிலாடுதுறை நாடாளுமன்ற வேட்பாளராக நான் போட்டியிட்ட காரணத்தினால் அன்றைய தினத்திலிருந்து என் வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுத்திருந்த போலீஸார், ஆயுதம் தாங்கிய போலீஸாரையும் எடுத்து விட்டார்கள். அதன் பிறகு கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளாக பாதுகாப்பே கிடையாது. நானும் சொல்லி எந்த பலனும் இல்லை. பாளையங்கோட்டையில் புதிய விண்வெளி கட்டுப்பாட்டு மைய பணிகளை மேற்கொள்ள இஸ்ரோ டெண்டர் கோரியுள்ளது. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் விண்வெளி கட்டுப்பாட்டு மையம் அமைக்க இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. சுமார் 7 கோடியே 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் விரைவில் அதற்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்த நிலையில் அதற்கான கட்டுமான பணிகளை மேற்கொள்ள இஸ்ரோ டெண்டர் கோரியுள்ளது. 7 விஐபிகளுக்கு மட்டுமே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்க வேண்டும் என தலைமை செயலாளர் முருகானந்தம் அரசாணை வெளியிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மாநில ஆளுநர், முதல்வர், ஒன்றிய உள்துறை அமைச்சர் என 7 பேருக்கு மட்டுமே காவல்துறை அணிவகுப்பு மரியாதை வழங்க வேண்டும் என அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 70 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சவரனுக்கு 560 ரூபாய் விலை உயர்ந்து ஒரு சவரன் 78,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் 9,865 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி 136 ரூபாய் உயர்ந்துள்ளது. இந்தியாவையும் ரஷ்யாவையும் சீனாவிடம் இழந்தது போல் தெரிகிறது என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பதிவிட்டுள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புட்டின், சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்த நிலையில் அந்த புகைப்படத்தை பதிவிட்டு ட்ரூத் சமூக வலைதளத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கருத்து கூறியுள்ளார். அதில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் ஆழமான மற்றும் இருள் சூழ்ந்த சீனாவிடம் இழந்துவிட்டோம் என கூறியுள்ள டிரம்ப் 3 நாடுகளும் வளமான நீண்ட எதிர்காலத்தை கொண்டிருக்கட்டும் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வர்த்தக ஆலோசகரின் தவறான கூற்றுகளை நிராகரிப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெயை வாங்குவதால் பிராமணர்கள் மட்டுமே பயன்பெறுகிறார்கள் என்கிற டிரம்பின் வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரோ கருத்து தவறானது என்று தெரிவித்தார். யுக்ரைனில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான சமீபத்திய முயற்சிகள் அனைத்தையும் தாங்கள் வரவேற்பதாக கூறிய அவர், மனிதாபிமான அடிப்படையில் பாகிஸ்தான் வெள்ளம் தொடர்பான தரவுகளை உயர் தூதரகத்தின் மூலமாக பகிர்ந்து வருவதாக தெரிவித்தார். அமெரிக்காவின் வரி விதிப்பு குறித்து பிரேசில் சார்பில் வரும் 8ஆம் தேதி காணொலி காட்சி வாயிலாக கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும், இந்தியாவின் தரப்பில் அந்த கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்பார் என்றும் ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார். அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையிலான உறவு தங்களுக்கு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் குறிப்பிட்டார்.
ஆசிரியர்களின் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றும் மீதமுள்ள கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என்றும் ஆசிரியர் தின விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதியளித்தார். சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. இதில் 396 ஆசிரியர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி கௌரவித்தார். மேலும் 2511 பட்டதாரி ஆசிரியர்கள் பணி நியமனத்திற்கான ஆணைகளையும் அவர் வழங்கினார். சில கோரிக்கைகளில் பல கோரிக்கைகள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். சில கோரிக்கைகளை நீங்களே மறந்திருந்தாலும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடியவர் அந்த கோரிக்கைகளை எல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி காட்டுவார். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் அனுமதி பெறாமல் தனது பாடல்களை பயன்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இசையமைப்பாளர் இளையராஜா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் அஜித்குமார் நடித்துள்ள குட் பேட் அக்லி திரைப்படத்தில் இளமை இதோ இதோ, ஒத்த ரூபாயும் தாரேன், என் ஜோடி வஞ்சக்குருவி ஆகிய பாடல்களை அனுமதியில்லாமல் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தனது அனுமதியின்றி பயன்படுத்திய பாடல்களை படத்திலிருந்து நீக்க வலியுறுத்தியும் 5 கோடி ரூபாய் இழப்பீடு கோரியும் அனுப்பிய நோட்டீஸுக்கு பதிலளித்த தயாரிப்பு நிறுவனம் சட்டப்பூர்வ உரிமையாளரிடமிருந்து பாடல்களை பயன்படுத்த அனுமதி பெற்றதாக கூறியதாகவும், ஆனால் அந்த உரிமையாளர் யார் என்பதை தெரிவிக்கவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. தனது அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியது பதிப்புரிமை சட்டத்துக்கு விரோதமானது என்பதால் படத்தில் பாடல்களை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்றும் உரிய இழப்பீடு வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமன் நியமிக்கப்பட்டுள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுநல வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு வரவுள்ளது. தமிழக பொறுப்பு டிஜிபியாக வெங்கடராமனை நியமித்து உள்துறை செயலாளர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் வரதராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பதவியில் இருக்கும் டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு 3 மாதங்களுக்கு முன் டிஜிபி அந்தஸ்தில் உள்ள தகுதியான அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும், அதில் இருந்து தேர்வு செய்யப்படும் 3 அதிகாரிகளில் ஒருவரை மாநில அரசு டிஜிபியாக நியமித்துக் கொள்ளலாம் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் உரிய நேரத்தில் அதிகாரிகள் பட்டியலை அனுப்பாத தமிழக அரசு டிஜிபி பதவிக்கு தகுதியானவர்கள் பட்டியலை அரசுக்கு அனுப்ப வேண்டிய இடத்தில் இருந்த வெங்கடராமனை பொறுப்பு டிஜிபியாக நியமித்துள்ளது என்று மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இது சந்தேகத்தை எழுப்பியுள்ளதால் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பதவி வகிக்க தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் செப்டம்பர் 8ஆம் தேதி விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா தன்னை தொந்தரவு செய்த அமைச்சர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் அளித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியா மீது அமெரிக்கா 50% வரியை விதித்தாலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் GST வரி விதிப்பில் சீர்திருத்தம் கொண்டு வந்துள்ளார் என்று தெரிவித்தார். 2 அமைச்சர்கள் தொந்தரவு செய்ததாக கூறும் முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா அவர்களின் பெயர்களை குறிப்பிட்டு கடிதம் கொடுத்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். 3வது பிரசவத்திற்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. உளுந்தூர்பேட்டை கூடுதல் முன்சிப் நீதிமன்றத்தில் இளநிலை உதவியாளராக பணியாற்றி வரும் ரஞ்சிதா என்பவர் 3வது பிரசவத்துக்கு ஓராண்டு மகப்பேறு விடுப்பும் சலுகைகளும் வழங்க கோரி ஆகஸ்ட் 14ஆம் தேதி முன்சிப் நீதிமன்ற நீதிபதிக்கு விண்ணப்பம் அளித்திருந்தார். அந்த விண்ணப்பத்தை நிராகரித்து முன்சிப் நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து ரஞ்சிதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் R. சுரேஷ்குமார், ஹேமந்த் சந்தன் கவுடர் அமர்வு உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சுட்டிக்காட்டி ரஞ்சிதாவுக்கு சட்டப்படி மகப்பேறு விடுப்பு வழங்க உளுந்தூர்பேட்டை முன்சிப் நீதிமன்ற நீதிபதிக்கு உத்தரவிட்டார். பிரசவத்தின் போது வலியை அனுபவிக்கும் தாய்க்கு ஆதரவாகவே மகப்பேறு விடுப்பு வழங்க கொள்கை முடிவு எடுக்கப்பட்டுள்ள நிலையில் 3வது பிரசவத்திற்கு விடுப்பு மறுப்பது நியாயமற்றது என கூறிய நீதிபதிகள் 3வது பிரசவத்திற்கு மகப்பேறு விடுப்பு வழங்க மறுக்க முடியாது என்றும் தெரிவித்தனர்.
தான் மற்றவர்களுக்கு செய்வதை உதவிகள் என்று சொல்ல மாட்டேன் எனவும் அது தன்னுடைய கடமை எனவும் KPY பாலா தெரிவித்துள்ளார். மேலும் தான் சொந்த பணத்தில்தான் அனைத்தையும் செய்வதாகவும் இதுவரை வேறு யாரிடமும் ₹1 கூட வாங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.